ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹலோ நெய்பர் நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம இன்னும் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர், லைக் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போகணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த கேரக்டர் தான் நம்ம. ஸோ இது ஃபுட்பால் விளாட்ருக்கான் போல. ஓகே, என்னோட ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஓகே, என்ன இது, அங்கே யாராச்சும் இருக்கானுங்களா? அங்கே பாருங்க, நம்ம ஹலோ நெய்பர் அங்கே இருக்கான் பாருங்க. இதோ நம்ம பக்கத்து வீட்டு நெய்பர் ஏதோ பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்காது கேசனா? ஓகே, ஸோ இப்போ இங்கே லைட்டாக அப்படியே போகிறான். ஸோ போய் பார்ப்போம். ஸோ என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இதே வச்சு பூட்டுறான். ஓகே, பூட்டிட்டான். ஓகே, ஐயோ நம்மளை பார்த்துறான் கேஸ். ஐயோ பார்த்துறான். ஐயோ மூவ் பண்ண முடியல. ஓகே ஓகே, ஸோ அந்த இது சாவி எடுத்துதான். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 கேஸ் இது. ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். பட் ஆனால் இவங்க டுட்டோரியல் பண்ணிட்டுருப்பானுங்க, பைத்தியக்கார பசங்க. எது எடுக்கனாலும் டுட்டோரியல் பண்ணுவானுங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க முன்னாடிலாம் இந்த மாதிரி டுட்டோரியல்லாம் காமிச்சாங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம பரலோகம் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இங்கே எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் பிக் பண்ணுறது, ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருந்தால் அதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க எல்லாத்தையும் எடுப்போம். ஓகே ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் சொல்கிறானுங்க பாருங்கள், டுட்டோரியல் ஆகின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு சும்மா இது எல்லாத்தையும் தொடுவோம். ஸோ ஏதாச்சும் இன்ட்ராக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இல்லைனா அங்கே போயிட்டு எதாவது இந்த மாதிரி டுட்டோரியல் போட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் இது பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த கேமோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லி ஆகணும் கேஸ். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் இந்த கேமோட கிராஃபிக்ஸு. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் வச்சுருந்தாலே உங்களால் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் போய் இந்த கேம் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஸோ மீதி ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஆக்ட் மொத்தமாக 3 ஆக்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஸோ ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன கேம் ப்ளே தான். ஸோ ரொம்ப சின்ன கேம் ப்ளே தான் ஆக்ட் 1. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா போய் முடிப்போம். ஓகே, ஸோ நம்ம பக்கத்து வீட்டு மாமா பார்த்தீங்கன்னா அங்கே போகிறான். ஸோ இதை ஆக்டர் பண்ணுவோம். சரி ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே ஒரு லேடர் மாதிரி இருக்கா. ஸோ இதில் போயிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா குதிங்க. ஓகே குதிடா. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஸோ நம்ம எடுத்த அந்த பாக்ஸை இங்கே அப்படியே வைங்க. ஸோ அப்படியே லைட்டாக அமுக்குங்க. ஸோ த்ரோவை கீழே த்ரோ மாதிரி இருக்கா. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக அமுக்குனா அவள் தான் ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்டுருவான். ஸோ இப்போ அப்படியே குதிச்சுட்டு இங்கே ஒன்று வைப்போம். வைக்க முடியல. சரி ஓகே, அப்படியே குதி பார்ப்போம்மா. குதி. ஓகே இருங்க. ஸோ இப்போ போயிட்டு எப்படின்னா லாங் ஜம்ப் பிளேயர் கேஸ். ஆக்சுவலாக பார்த்து குதி. ஐயோ அவனை பார்த்துறான். ஐயோ போட டே. சரி ஓகே கேஸ் அவ்வளோதான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா தாண்டி அவன் பார்த்தா வரமாட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹாரர் கேம்லாம் கிடையாது கேஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு காமன் கேம் தான். ஸோ அதாவது என்னென்னா நம்ம பக்கத்து வீட்டு நெய்பர், இப்போ ஏதாச்சும் நம்ம நெய்பரோட பக்கத்து வீட்டு யாராவது தெரியாதவங்களாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? சரி இப்போது வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அவங்க சும்மா எதாவது அடிக்கிற மாதிரி வருவாங்க, இல்லை துரத்துவாங்கல்ல. அதுவே நம்ம வீட்டு சைடு போட்டால் அவங்க பார்த்தா வரமாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இதை கான்செப்டும். இவனும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் இவன் பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்துவான். அதுக்கப்புறம் வெளியில் அந்த ரோட் சைடில் இருந்திருந்தா இவன் நம்மளை பார்த்தாலும் எதுவும் பண்ண மாட்டான், நம்ம துரத்த மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணணும். இங்கேருந்து அந்த இதுக்கு மேலே போகணும். ஒரு ஜம்ப்பு. இல்லை ஷப்பா என்னடா இது. அவன் ரொம்ப அதிகமாக குதிக்கிறாங்க பாருங்கள். அந்த நெய்பரை பாருங்கள், அந்த மாமா பேர், என் பேர் என்ன வைக்கலாம்? மூக்கான்னு வைக்குமா? மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் சொல்லுங்க. ஓகே, இந்த மூக்கா இங்கே இருக்கான். அவன் குதிச்சதை பார்த்தீங்களே, ஏலியன் மாதிரி குதிப்பான். அவன்லாம் வேற்று வச்சு அங்கே பாருங்கள்.
அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் இவனையே பாருங்க அங்கே குதிச்சேன் எங்கே வரைக்கும் வந்திருக்கான்னு பாருங்களேன். ஐயோப்பா. சரி ஓகே, அவன் உள்ளே போயிட்டான். இப்போ அப்படியே இந்த சைடாக போவோம். போடா 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 போடா. பார்த்தானா வந்து பிடிச்சிடுவான். இது மேலே ஏற மாட்டான் அவன். இது அது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, ஸோ இப்போ தான் கடைசி. இது எப்படியா பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா. ஓகே ஓகே, இப்போ அப்படியே இங்கே போயிட்டு ஸோ ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்ன, இதோ இந்த இது வுட் இந்த பாக்ஸ் எடுத்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த த்ரோ பண்ணால் அப்போ தான் இது அது பார்த்தீங்கன்னா போய் படும். ஓகேவா. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கா. ஸோ இந்த பெயிண்டிங் அப்படியே எடுத்துருங்க. ஸோ இந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இதோ இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிவர்லாம் திறக்கணும் நீங்கள். ஓகேவா. ஸோ இந்த லிவர் இதோ இங்கே ஒரு லிவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை பார்த்தீங்கன்னா திறந்துருங்க. ஸோ இந்த லிவர் திறந்துட்டு அண்ட் தென் அப்புறமா வந்து இந்த லிவர் மட்டும் திறக்காது. நீங்கள் திறந்தா இந்த இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், சரியா தெரில. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல அந்த லிவர். நான் 2 லிவரையும் இது பண்ணல. ஸோ இங்கே வந்து ஒரு கார் கீ மாதிரி ஒன்று இருக்கும் ரெட் கலரில். இதோ அங்கே இருக்குது பாருங்க, இதோ இங்கே இருக்கா. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டா அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ எல்லாம் இருக்கிற இடத்துலாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிராணி அதெல்லாம் விளாண்டா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போகும் பார்த்தீங்களா. இப்போ ஒரு தடவை நம்ம ஒரு இப்போ என்ன சொல்லலாம், ஒரு ஃபியூஸு ஒரு இது ஒரு ட்ராயரில் இருக்குது அப்படின்னா அடுத்த வந்து அதை ஒரு சேஃப் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஃபியூஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி வரும்ல. பட் இதில் அப்படி கிடையாது. இருக்கிற பொருள் எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது இது மாதிரி ஏதாவது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தேட தேவையில்லை. ஸோ நம்ம கூட டைமும் சேவ் ஆகும். ரொம்ப ரொம்ப சின்ன கேம் பிளே தான் இது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். சரி ஓகே. ஸோ அந்த இது பண்ணாங்களா, அந்த இவன் வேறு அங்கே தான் இருக்கான். ஸோ அவன் பார்த்தான், அவனை நம்ம பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணாமல் ஒரு வைப்ரேஷன் மாதிரி அவன் ஸ்க்ரீனில் லைட்டாக வைப்ரேட் ஆகும். ஓகேவா. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூசிக் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காது. நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சத்தம் போடுவான், அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துவான். அப்புறம் ஏதாச்சும் ஒன்று தூக்கி அடிப்பான். ஒன்று இது முட்டை, இது ஏதாச்சும் ஒன்று தூக்கி அடிப்பான். ஓகே. ஸோ இப்போ இந்த காரிக்கை வந்து இங்கே அப்படியே பின்னாடி இந்த பூட்டில் வச்சு கரெக்டாக அந்த கீ இருக்கிற இடத்த பார்த்து ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். வேறு எங்கேயாவது வச்சு ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கா. ஸோ இந்த மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இது வீட்டுக்கு பின்னாடி போகணும் கேஸ். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வீட்டுக்கு பின்னாடி போகணும். பட் அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. டேய் எங்கடா இருக்க, ஹலோ நேபரே எங்கடா இருக்க, எங்கே இருக்கான்னு வேறு தெரில. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே. சரி இங்கே ஒரே நிமிஷம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த போகிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பொருட்கள்லாம் தேவை. சொல்லலாம் கொஞ்சம் அந்த பொருட்கள்லாம் மட்டும் எடுத்துப்போம். ஓகே. இருக்கானா எங்கேயாச்சு, இல்லை. ஓகே ஓகே. ஸோ இங்கே போனால் பின்னாடி போங்க. ஸோ பின்னாடி போயிட்டு இதோ இங்கே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை வைங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறத வச்சுட்டு ஸோ இந்த இது மேலே கரெக்டாக குதிக்க பாருங்கள். ஸோ ரொம்ப அது மேலே அப்படி குதிச்சிட்டிங்களா அவன் தாண்டி குதிச்சிருவான். ஸோ இப்போ வந்து கையில் மேக்னெட் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மேக்னெட் பட்டனை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஒரு கிளிக்கு, இன்னொரு ஜம்ப் பண்ணிட்டு ஒரு கிளிக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது பேட்லாக்கி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதான் நமக்கு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ கொஞ்சம் சேஃபாகவே விளாடுங்க. பின்னாடி அப்பப்போ வந்துடுவான். இவன் பின்னாடி வரானா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, வரல. ஓகே. ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு வருவான் அவன் வாட்டுக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவான், வந்து நமக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடுவான். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டிவி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஓகே. ஸோ நான் ஏன் இவ்வளோலாம் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி விளையாடும் போது நடந்திருக்கு. ஸோ நடந்த ஒரு சம்பவம் இது. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கே வந்துட்டோமா. ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த ஒரு இது மாதிரி வைப்போம். கொஞ்சம் லேக் ஆகுது ஏன்னு தெரில. ஐயோ இப்படியே போடாத மேலே போய் தொலையண்டா. அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஐயோ என்னடாச்சு, அந்த டிவி ஆன் ஆகிடுச்சு போல இருக்குது கேஸ். நானும் பயந்துட்டேன் ஒரு வேளை அந்த அளவு இப்போ தான் வந்துட்டானு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டேனா. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு கிளிக் அமுக்குனா அந்த இது தேவை. இது பண்ண க்ரோபார் இது தேவையில்லை நமக்கு. இதை பற்றி தான் தூக்கி போட்டுருவோம். ஐயோ அதோட சேர்த்து தூக்கி போட்டு மேக்னெட்டோட. ஓகே. ஸோ கிடச்சிருச்சு. என்ன சவுண்டு கேட்குது. ஐயோ பின்னாடி தோத்துறாங்க பச்சு, பின்னாடி தோத்துறான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ கிளாஸ் உடஞ்ச சவுண்டில் கிடச்சி. இருக்கானா, எங்கடா போனேன். ஹலோ நேபர் இருக்கியா,
பின்ன அதோ இங்கே இருக்கான் பாருங்க guys, இங்கே பைத்தியக்கார பையன் பயமுறுத்திட்டே இருக்காங்க guys. ஆனால் கூட அந்த வைப்ரேஷனு இப்போ வந்து நம்மளை பார்க்கலனா அவன் வந்து இப்போ வந்து ஒரு வால் இருக்கு, நம்ம அதுக்கு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கோம், அவன் ரைட் சைடில் இருக்கான். ஆனால் அவன் வந்து நம்மளை பார்க்கல. அப்போ நம்ம ஆனால் அவன் கிட்ட போனால் ஒரு வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயத்தை ஏற்படுத்திவிட்டோம். என்ன இதில் ஒரு ஃபன் என்னன்னா, இவனே பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கான இவனே உடைப்பான். இவனே உடைச்சி அதை எப்படின்னா இது போகிறதுக்காக டோர் யூஸ் பண்ண மாட்டான். டோர் யூஸ் பண்ணாமல் இவனே பார்த்தீங்கன்னா இது அப்படியே குதிச்சுலாம் போவான். அந்த கண்ணாடி இவனே உடச்சி போவான். பைத்தியக்காரங்க வயசுவேன். சரி ஓகே. ஸோ இப்போ பின்னாடி வந்து ஏதோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வழியாக பார்ப்போம் இங்கே எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கியாடா இருக்கியா? இதோ அங்கே இருக்கான் பாருங்க. கரெக்டாக நம்ம எங்கே போகிறோமோ அங்கே இருக்கான். இப்போ மட்டும் அதை அவன் கலாச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவே தள்ளாடிட்டு இருந்துச்சு. இப்போ மட்டும் அவன் அந்த இது நம்ம கட்டி வச்சதை வந்து இது கலாச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அவனுக்கு. ஹலோ நேபரே சரிங்க. அப்படியே போவோம் லைட்டாக கொஞ்சம் இந்த சைடு வாங்கி அப்படியே இந்த சைடு போவோம். போடா குதிடா. ஓகே. ஸோ குதிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ அப்படியே இந்த சைடு ஓடு 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 ஓடு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டோமா? ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போவோம் இருங்க. ஐயோ எந்த இதை மாற்றிட்டேன். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டோமா? ஸோ இப்போ போயிட்டு இங்கே அப்படியே ஒரு இதை வச்சுட்டு இந்த இங்கே கார் போடுமா இருங்க. சவுண்டு கேட்குது, ஏதோ சவுண்டு கேட்குது. வந்துட்டான்டா தூக்கி போடுறான். ஐயோ ஓடுறான். ஐயோ டேடி. ஓகே 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 ஓகே. ஐயோ ஏன்டா டே மூக்கா போய் தொலையாண்டா எங்கேயாச்சு. போய் டிவி பாடுறான் போடா. ஷப்பா வந்துட்டான். எங்கே போனாலும் வந்துடுறாங்க இயேசுவன். எனக்கு இவன் பக்கத்தில் வந்தால் வேறு லேக் மாதிரி வருது, அப்படியே ஒரு மாதிரி லேக் ஆகுது. பட் அது பரவாயில்ல. சரி ஓகே. எங்கே இருக்கான்? எங்கடா இருக்க? இந்த மூக்கை வேற எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவன். எங்கே போகிறான்னு தெரில. வீடு வேறு எத்தணுன்னு இருக்கு. வீடு வேறு இப்படி இருக்கா? இதில் விண்டோஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் விண்டோஸ், வேறு எங்கேயுமே விண்டோஸே இல்லை. அதனால் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே. இங்கே சென்டரில் இருக்கான். இப்போ எங்கே போகிறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இந்த சைடு உள்ளே போயிட்டான். இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி போயிவன. ஓகே ஓகே. போயிட்டான். ஓகே 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 போயிட்டானா? ஓகே போயிட்டான். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போடுவோம். ஓடு. இப்போ போயிட்டு ஐயோ டே இங்கே எப்படா வந்த நீ? யாரா இவன்? டெலிபோர்ட் பவர் ஏதாவது வச்சிருக்கானா கைசுவன்? ஓ பைத்தியக்காரா, போய் தோட ஆன்சடா. எப்பா முடியல கேஸ். எப்படி இப்போதான் பார்த்தா அந்த சைடு உள்ள போனா, இப்போ பார்த்தா இங்கே நிற்கிறான். யாரா நீ? ஷப்பா போயிட்டானா? ஓகே போயிட்டான் தான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதை எடுத்துட்டு எறாடி. இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு ஒன்று கேஸ் மாறி போகுது கேஸ். கண்ட்ரோல்ஸ் கடுப்பாக இருக்கு ஒன்று. எடு இங்கே வை. வெயிடா. ஓகே வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே அப்படியே குதிச்சு ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு மேலே அப்படியே இங்கே குதிச்சு. ஸோ இங்கே வந்து அப்படியே நம்மளோட இந்த கார்போர்டு போடும். கார்போர்டு வைக்க முடியலையே. வெயிடா அந்த கார்போர்டை வைக்க முடியுமேடா. என்னடா ஆச்சு? கார்போர்டை வெயிடா. டே ஷப்பா கார்போர்டு வைக்க முடியல. சரி ஓகே. அப்படியே குதிச்சு ட்ரை பண்ணுவோம். வந்துடுறா. மேங்க வச்சு அந்த இது அது பேர் என்ன, பேட்லாக்கி வந்துடுறா. ப்ளீஸ்டா பேட்லாக்கி வந்துடுறா. ஓகே வந்துடுச்சு. ஓகே ஓடு. ஓகே. ஸோ பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா கடைசி வச்சு வெற்றிகரமாக. ஸோ இந்த பேட்லாக்கி எடுக்கிறதுக்கு நான் ஏன் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டுலாம் விளையாடாமல் ஃபஸ்ட்டு இந்த கேமை ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி எதுவுமே போடாமல் ஜம்ப் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணி அந்த இது பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அது நான் அப்படியே மேலே குதிச்சு அந்த இது ஒரு விண்டோ மாதிரி இருக்குல்ல, அந்த விண்டோக்கே மேலே போயிட்டேன். ஸோ அந்த விண்டோக்கே மேலே போனதுனால வந்து இது அப்படியே அந்த விண்டோவில் அப்படியே அந்த பேட்லாக்கி பட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது டிடெக்ட் ஆகும் அப்படியே கீழே வந்ததுனால சவால் தான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் எப்பவுமே இந்த கேமில் விளாண்டா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டா உள்ளே போனோம் கேசுவேன். இப்போ தான் உள்ளே போனோம். ஸோ இருக்கானா பார்த்துட்டு போவோம். கேடா ஐயோ பார்த்துட்டான்டா. ஷப்பா பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன். ஸோ இப்போ தான் உள்ளே போனோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்லாக்கி எடுத்தோம்ல, அந்த டோர் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளால் போக முடியாது. ஸோ அதனால பேட்லாக்கி வாங்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அதுக்கு நீங்களே சொல்லலாம். அதுக்கு அந்த டூலில் மெட்டலாக தாண்டா இருக்கும் அப்படின்னா அதே எடுக்க வேண்டியதாண்டா. இந்த மாதிரி மேக்னெட் வச்சு அப்படி கேட்பீங்க. பட் ஆனால் அங்கே தான் ஒரு சுவிட்ச் மொத்தம் பண்ணி வச்சுருப்பானுங்க. என்னென்னு போய் காமிக்கிறேன் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளில போயாண்டா. ஏன்டா இங்கே நிற்கிற? ஓகே உள்ள போயிட்டான் கேஸ். ஓகே அப்படியே ஓடு. ஐயோ
இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? பாடு ஐயோ, இது வேற ஒன்று கேஸ். ஐயோ, தர ஓகே, திறந்தாச்சு. இந்த டோர் அப்படியே மூடிடுவோம். இதோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி போட்டு இது பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அதனால இது எடுக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. அப்படி மேக்னெட் வச்சு இந்த மாதிரி இது போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே ஓடுறா. ஓகே கேஸ், அப்பா. ஓகே, இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போடுவோம்? ஐயோ, வரேன்ட்டனே. ஐயோ, பின்னாடி போடும். ஓகே, ஞாபகம் வந்துச்சு. ஓகே, பின்னாடி போகணும். பின்னாடி அதுக்கு முன்னாடி இவன் எங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். எங்கடா இருக்க? பைத்தியக்காரன் எங்கே இருக்க? இவன் வேற ஒருத்தன் எங்கே இருக்கேன்னு வேற தெரியாது கேசுவன். இவங்க எதை தூக்கி போடுவோமா? அவன் எதை தூக்கி போட்டு கண்ணாடி உடைப்போம். கண்ணாடி வச்சா எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவான். அவனே தன்னால் வருவான். லைட்டாக கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி அதுவும் அங்கே இருக்கான். ஓகே, பார்த்துறேன். சரி, இப்போ தான் பார்க்குறேன் நான் அவனை. ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி தூக்கி போடுவோம். ஓகே, ஸோ வந்துட்டான். டே, அந்த இடம் போய் தோடா பேத்திக்கிற பையா. ஓகே, ஸோ உள்ளே போயிட்டான். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அப்படியே பின்னாடி சைடு போவோம். பின்னாடி சைடு. ஓகே, ஸோ பின்னாடி போயாச்சு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்கானா. ஸோ இதை தான் திறக்கணும். ஸோ இங்கே அப்படியே வச்சு இங்கே ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சா? ஸோ இப்போ அப்படியே மேலே விடு. ஓகே, ஸோ மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்துங்க. ஸோ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா வரும் கேஸ். நான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே இங்கே வைப்பான் அந்த ரெட் கீ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வைப்பான் இந்த ரெட் கீயை. ஸோ இந்த ரெட் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகே, ஸோ எடுத்தாச்சா? ஓகேட்ரா. ஓகே, ஸோ கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்குது கேஸ் இதில். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிரிக்ஸ் மாதிரி இருக்கா. இந்த பிரிக்ஸ் எடுத்து அப்படியே இங்கே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டால் கண்ணாடி பார்த்தா உடஞ்சிரும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஜம்ப் பண்ண அப்படியே அவள் தான். ஓகே, அப்படியே ஓடுறா. கன்ஃபார்மாக சவுண்டுக்கு இங்கே வருவான் அவன். ஸோ அதனால் அப்படியே இந்த சைடாக ஓடிடலாம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இவன் எங்கே இருக்கானா இல்லையா? எங்கடா இருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகணும். ஆக்சுவலாக ஒரு அந்த கிட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பானு. ஸோ அந்த ரெட் கீ போட்டு ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெளில வரணும். அதுக்கு வெளில வரும்போது தான் உள்ளே போவான். நம்ம பையன் மாற்றி செய்வாங்க செய்வேன். நமக்கு வெளியில் வேலை இருக்கும்போது வெளியில் இருப்பான், உள்ளே வேலை இருக்கும்போது உள்ளே இருப்பான். முடியல இவனை வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்க, இதெல்லாம் தூக்கி போடுறான். இதை தூக்கி போடலாமா அவன் மேலே? இவனுக்கும் ஒரு ஆடு மாதிரி தான் கேசுவேன். மேலே அப்படியே தூக்கி போடலாம் கேசுருங்க. அப்படியே அடி. அதான் இந்த காம்பவுண்டை, அந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே போனால் இவன் அதுக்குள்ளே இருந்தால் இவன் பார்த்தீங்கன்னா இது பண்ணி நம்ம வருவான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியில் ரோட் சைடுக்கும் வருவான். ஸோ அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். லைட்டாக அந்த ஒரு வைப்ரேஷன் மட்டும் இருக்கும். சரி, ஓகே. எங்கே போகணுமோ அங்கேயே போகிறான் பாரு. ஓகே, அவன் அங்கே போகிறானா இல்லையா? எங்கே இருக்கானு வேறு தெரியலையே. இருக்கானா? இருங்கப்பா, அப்போ ஃபஸ்ட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு வேறு தெரியல. இந்த இது வேறு ஒன்று. சரி, ஓகே, இருக்கானா இல்லைன்னு தெரியலையே. சரி, ஓகே, அவன் இருக்கானா இல்லைன்னு வேறு தெரில. அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஸோ ஆக்ட் 2 ஆக்ட் 3லாம் இது வேற மாதிரி இருக்கும் கேஸ். ஆக்ட் 2 ஆக்ட் 3லாம் சும்மா பெருக்கி விட்டுருப்பானுங்க கேமே. செம்மையாக இருக்கும் கேமு. இந்த ஹலோ நேபர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 1. ஸோ ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 10 மினிட்ஸ் தான் கண்டென்ட்டே வரும். நீங்கள் இவனுக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ராவாக அப்படியே போய் அடிச்சிங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ் தான் வரும். 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிக்கலாம் இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. பட் ஆனால் இது அடுத்த பாட்டெலாம் நீங்கள் வந்து ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்ட் வைஸாக கூட போடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் பார்ட் 3லாம் எப்பா சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்கும். பார்ட் 3லாம் வீடு இப்போ ஆக்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வீடு எத்தணுன்னு இருக்கா. அடுத்த ஆக்ட்லலாம் போய் பாருங்கள், வீடு அம்மா பெருசுக்கிட்டே இருக்கும். இதே ஒரு ஒண்டர்லா இருக்குல்ல. ஸோ ஒண்டர்லா மாதிரி வீடை பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுருப்பானுங்க ஆக்ட் 2லலாம். செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆக்ட் 2 ஆக்ட் 3லாம் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா போடுறேன். அண்ட் தென் நீங்கள் சொன்னால் மட்டும் தான் கேஸ் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூஸ் போகும். ஸோ அந்த பார்ட்ஸ்லாம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ போடலாமா இல்லைனா இது கொஞ்சம் அதிகமாக வியூஸ் வந்ததுக்கப்புறம் போடலாமான்னு கொஞ்சம் டவுட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக நான் பார்த்தீங்கன்னா போட்டுடுறேன். ஓகேவா?
ஸோ பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு தேவையான நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அது வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளால் லைவ் ஸ்ட்ரீமில் கூட இந்த கேம் பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான சான்சஸ் நான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ போயிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கா. ஸோ இந்த வாஷிங் மிஷின்குள்ளே பார்த்தீங்கன்னா போவேன். ஸோ போனால் இங்கே ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த டோரை கிளிக் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஏரியா வருமா. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஒரு பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா எடுங்க. பெயிண்டிங் கையோட எடுறாத. ஓகே. ஸோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கா. ஸோ இந்த லிவரை பார்த்தீங்கன்னா அமுக்கி விட்டுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனால் இங்கே வந்து சில பொம்மைலாம் இருக்கும் அவங்கள வெறுப்பேற்றுன மாதிரி. ஸோ பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஸோ அப்படியே போங்க. டேரெக்டாக போங்க கேஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு மோடு. ஸோ இங்கே ஒரு லிவர் இருக்கா. ஸோ இந்த லிவரை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த டோரை பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு சேர் போட்டு வச்சுக்கானுங்களா. இந்த சேர் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ சேர் எடுத்தாச்சு. ஸோ இந்த பொருளாக தூக்கி போடாதீங்க. ஸோ இந்த பொருள் பார்த்தீங்கன்னா வேணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இதுவும் எடுக்காதீங்க. ஸோ இப்போ தான் டோரை சும்மா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்கே வந்து ஒரு செங்கல் இருக்கும். ஸோ இதை உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரேம் மாதிரி ஒன்று எடுத்தோம்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வைங்க. இங்கே வச்சுட்டு இந்த சேர் இருக்கா. ஸோ இந்த சேரை பார்த்தீங்கன்னா இங்கே வைங்க. ஸோ சேர் வச்சதுக்கப்புறமா அந்த சேர் மேலே குதிடா சேர் மேலே. ஓகே. ஸோ சேர் மேலே குதிச்சு ஸோ அப்படியே இந்த லைட் மேலே குதிங்க. ஐயோ வரலையே என்னடா இது. ஸோ அப்படியே இந்த சேர் மேலே ஒரு குதிடாடே. ஓகே. ஸோ அப்படியே இந்த லைட் மேலே ஒரு குதிடா டே. ஒழுங்காக குதியண்டா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? ஐயோப்பா. ஓகே. ஸோ இங்கே ஒரு குதி. அப்படியே இங்கே ஒரு குதி. ஷப்பா. ஓகே. ஃபைனலாக குடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இங்கே ஒன்று இருக்கா. ஸோ இங்கே போயிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுவோம். க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இங்கே போயிட்டு அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு. இதுலேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. குதிடாடே. ஓகே. ஸோ இங்கே ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஓடுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஓடுனா இங்கே வந்து ஒரு டோர் இருக்கா. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு லிவர் எழுத்து விட்டு அப்படியே இந்த கதவை தான் திறங்க. ஸோ கதவை திறந்துட்டு அப்படியே உள்ளே போனால் ஒரு கட்சின் பிளே ஆகும். அதாவது மூக்கை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஸோ இப்போ இவங்கிட்ட தப்பிக்கணும். ஸோ அப்படியே ஓடுங்க. ஓடு. எனக்கு புரியல. இவன் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வருமா. இவன் வந்து ஈஸியாக பிடிப்பானா என்னடா. அடப்பா எத்தனை லாக்கடா இருக்குது. ஐயோ பிடிச்சிருவான் கன்ஃபார்ம் பிடிச்சிருவான். வந்துட்டான் பாருங்க. எப்பா. ஓகே கேஸ். ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேவா. ஸோ மறக்காமல் இந்த பாட்டு வேணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தென் மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வியூஸ் போகிற வீடியோ கேஸ் இதெல்லாம். ஸோ ஒரு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போயே போடுவேன். ஓகே. ஸோ ஆல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம் வரை டாட்டா பை சி யூ. Take care. Bye bye.